இந்துக்கள் மத்தியிலையும் முஸ்லீம் மத்தியிலையும் ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும் உருவாக்கி ஏதோ ஒரு எண்ண கலவரம் வர மாதிரி ஒரு யாரோ பின்னால் இருந்து தூண்டி விடுறாங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தொடர்பான விஷயத்தில் சமூக ஊடகங்களில் மலாய்க்காரர்கள் மத்தியிலையும் இந்துக்கள் மத்தியிலையும் கடுமையான கோபத்துக்கு இந்த நிலை உருவாகியிருக்கு. இந்த நிலைக்கு வருவதற்கு பின்னணி என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா, இந்த கோயில் விவகாரம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஓகே, ஆனால் இந்த விவகாரத்தை வந்து பெரிய லெவலில் உருவாக்குனது வந்து வேறு யாரும் கிடையாது, பிரதமர் அன்வர் தான். இவர் தான் முதல் தடவையாக, நம்மளுக்கு 9 பிரதமர் இதுக்கு மேலே வந்திருக்காங்க, எந்த பிரதமரும் வந்து கோயிலை வந்து கோயில் ஆறாம்னு சொன்னது கிடையாது. ஓகே, கோயில் விவகாரத்தை அவங்க மந்திரி பிசார்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இவர் போன வருஷம் மார்ச் மாதத்தில் இந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியா கோயிலில் போயிட்டு அங்கே மஸ்ஜித் கட்டணும்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிரச்சனையாக இவர் உருவாக்குனதுனால தான் அந்த மலாய்க்காரவங்க மத்தியில் வந்து இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாதமாக வந்து சமீபத்தில் ஒரு 2 மாதமாக வந்து திடீர்னு இந்த கோயில் விஷயம் திடீர்னு மறுபடியும் பெருசாகிடுச்சு. மலாய்க்காரவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப இந்து ஆலயங்களை பற்றி ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஆளுங்களும் வந்து ரொம்ப கோபமாக அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் அன்வாரோடைய லீடர்ஷிப் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் போன வருஷத்துலேருந்து நிறைய இஷ்யூ அவருடைய தலைமைத்துவத்தில், இந்த ஊரா விஷயம், இந்த ஜாரா விஷயம், விலைவாசிகள், அப்புறம் இந்த MACCயில் உள்ள அதிகாரிகளை பற்றி, அப்புறம் அவர் வந்து ஒரு அன்லாஃபுல் பிரைம் மினிஸ்டருங்கிற விஷயம் வந்து கோர்ட்டில் நானே வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தேன். சமீபத்தில் வந்து 5 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து அவர் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து சைன் பண்ண அந்த எக்ரிமெண்ட் வந்து தவறான முறையில் சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த எக்ரிமெண்ட் செல்லுபடி இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் போய் ஒரு கேஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிரதமர் அன்வார் மேலே நிறையா கம்ப்ளைண்ட், மக்கள் மத்தியில் அவர் மேலே நிறையா திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க, நிறையா எதிர்ப்பு அவர் மேலே இருக்குது. போன வருஷமும் கேம்பெயின் துருவன் அன்வான் நடந்தது, இந்த வருஷமும் ஆரம்பிக்கிறாங்க கேம்பெயின் துருவன் அன்வான். ஸோ பெரிய அளவில் அவர் மேலே வந்து இப்படியாப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, மக்கள் திசையை திருப்புறதுக்கு இந்த கோயில் பிரச்சனையை அவர் உருவாக்குறாரு. ஆக்சுவலி இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்துட்டு சிம்பிளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. ஆனால் அவர் வந்து ரொம்ப கோபமாகவும் ரொம்ப வெறுப்பாகவும் பேசி மக்கள் மத்தியில் அந்த குறிப்பிட்டு மலாய்க்காரங்க மத்தியில் வந்து ஒரு கோபத்தை உருவாக்குற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது வந்து ஒரு பிரதமர் செய்கிறதுக்கு வந்து அது வந்து அழகு இல்லை. அப்போ என்னுடைய கணிப்பில் வந்து அவர் வந்து என்ன செய்ய பார்க்குறாருன்னு சொன்னால், எப்படி சீஃபில் கோயில் 2018 எப்படி பிரச்சனை நடந்ததோ அதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாரு. சீஃபீல் பிரச்சனை வந்துட்டு அது யாரும் வந்து அதை வந்து செட் பண்ணல, அது இயற்கையாகவே நடந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் பின்னணியில் வந்து சில தரப்புகள் வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. சில தரப்புகள் பின்னாலே இருந்து சில வேலைகளை செய்கிறாங்க. அதாவது இந்துக்கள் மத்தியிலையும் முஸ்லீம் மத்தியிலையும் ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும் உருவாக்கி ஏதோ ஒரு எண்ண கலவரம் வர மாதிரி ஒரு தூண்டி யாரோ பின்னால் இருந்து தூண்டி விடுறாங்க. அப்போ இது மூலமாக வந்துட்டு இப்படி நடந்துருச்சின்னு சொன்னால் அவர் வந்து சொஸ்மா லோ பாவச்சு அவர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிடலாம், உள்ளுக்கு பிடிச்சி வச்சுட்டு அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறனால அந்த பிரச்சனையிலேருந்து மக்களுடைய திசையை மாற்றுறதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு சூழ்ச்சியை யாரோ பின்னாலேன்னு செய்கிறாங்க. அவருடைய நாலேஜோடு தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்துக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளுடைய இமோஷனை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். தயவுசெய்து யாராவது நம்மளை தூண்டி விட்டாலும் நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த இஷ்யூ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். நிறைய NGOக்கள், நிறைய தலைவர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. இது விஷயமா எங்களை வேலை செய்ய விடுங்க. நீங்கள் சற்று முன்பு சொன்னீங்க, பிரதமர் வந்து திசை திருப்புவதற்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன காரணத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அவருக்கு வந்து நான் முதல்ல சொன்னது போல் அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷரு, நிறைய இஷ்யூ நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, நிறைய ஸ்கேண்டல். இப்போ லேட்டஸ்ட்டாக அசாம்பாக்கியோட இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவருக்கு நிறைய நெருக்கடி வரனால அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் பொதுவாகவே நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பொதுவாகவே உலகத்தில் எல்லா பகுதியிலையும் வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க திசை மாற்றுறதுக்கு வேறு இஷ்யூவை கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன மிகப்பெரிய டேஞ்சர்னால், ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் பிரச்சனையை உருவாக்கி அவங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா இது நாட்டுக்கு நல்லதில்லை. ஸோ அவர் செய்கிற காரணம் வந்து என்னென்னா, இப்படிலாம் செஞ்சால் மலாய்க்காரவங்க மத்தியில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய சாம்பியனு, அவர் மலாய் முஸ்லீமோடைய சாம்பியனு, அவர் தான் வந்து அவங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறவர்னு சொல்லி அவர் மலாய் முஸ்லீமோடைய ஓட்டை எடுக்க பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவருக்கு வந்து மலாய்க்காரவங்க மத்தியில் சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் வந்து பாஸ் பக்கட்டும், பெர்சாத்து பக்கட்டும், பரிசான் பக்கட்டும் தான் இருக்குது. ஆனால் ஒரு பிரதமருங்கிற முறையில் அடுத்த தேர்தல் இன்னும் வரப்போகுது, இன்னொரு 1.5 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த 1.5 வருஷத்தில் வந்து அவர் ஜெயிக்கணும்னு சொன்னார்னா அவருக்கு டெஸ்பரேட்டாக அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா மலாய் ஓட்டு தான் தேவைப்படுது. ஸோ மலாய் ஓட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி மலாய்க்காரவங்க மத்தியில் அவர் வந்து மலாய்க்காரவங்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் காட்டுறாரு. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது வந்து நம்ம தான். யாராவது ஒரு இனக்கலவரம் மாதிரி ஒரு தூண்டி விட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இமோஷனாக போய் ரியாக்ட் பண்ணிட வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப பக்குவமாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதில் ஏதாவது தவறு நினச்சின்னு சொன்னால் ஆக பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது நம்ம இனம் தான். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிதானத்தை கடைப்பிடிக்கணும், விவேகமாக செயல்படணும்.